Hi everyone. So இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். பப்ளிக் எக்ஸாம் 2024 ரிசல்ட் வந்து +2க்கு வரப்போகுது. நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க மே 6ஆம் தேதி. ஸோ மே 6ஆம் தேதி ரிசல்ட் ஷோராக வரும்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எவ்வளோ மணிக்கு சார் ரிசல்ட் வரும் அப்படின்னா, எப்பவுமே எல்லா வருஷமும் 9:30க்கு வந்துடும். போன வருஷம் மட்டும் 10 to 10:30 வரைக்கும் கொஞ்சம் டிலே ஆச்சு. ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு 10க்குள்ளே வந்துடும். ஓகேவா, 10 AM வந்துடும். 9:30 10 AM வந்துடும். சார் ரிசல்ட் வருது என்ன அவ்வளோ சந்தோஷமா சார்? என்ன சார் நீங்கள், நாங்களே ஒரு பயத்தில் இருக்கிறோம். ரிசல்ட்டு எப்படி வரும்னு நினச்சிட்ருக்கோம். நீங்கள் தானே ஃபேக்ஸுங்கிறீங்க, கண்டதை உளறிட்டு இருக்கீங்க. எதுவுமே இல்லை, உங்களுக்கு பாசிட்டிவாக சொல்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். பாருங்கள் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் வெப்சைட்டில் செக் பண்ணலான்னா tnresults.nic.inல dg1.tn.nic.inல dg2.tn.nic.inல dg.tn.gov.inல இதில் எந்த வெப்சைட்டில் வேணாலும் நீங்கள் போய் ரிசல்ட்டு பார்த்துக்கலாம். ஒன்றும் இல்லைங்க, க்ரோமில் போயிட்டு தமிழ்நாடு 12th ரிசல்ட் அப்படின்னு அடிச்சிங்கனாலே சும்மா ஒரு லிங்க் ஓப்பன் ஆகும். அந்த லிங்க்கில் ஓப்பன் பண்ணி உள்ளே போனீங்கன்னா மறக்காமல் உங்கள் ரிசல்ட்டோட ரெஜிஸ்டர் நம்பரும் டேட் ஆஃப் பர்த் அடிங்க. டேட் ஆஃப் பர்த் டபுள் டிஜிட்டில் அடிங்க. சரிங்களா? டேட் ஆஃப் பர்த் எப்படி அடிப்பீங்க? 02னா 02 அடிங்க. இப்படி ஸ்லாஷ் போடுங்க. ஸ்லாஷ் போட்டு 4வது மாதமா, 4வது மாதம்னா 4வது மாதம், 6ஆம் மாதம்னா 2006 2007 கரெக்டாக எழுதுங்க. ஸோ டேட்டு, மந்த்து, இயர் அந்த ஃபார்மேட் கரெக்டாக இருக்கணும். டபுளாக இருக்கணும். இது 4 டிஜிட்டு, இது டபுள் டிஜிட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா சிங்கிள் டிஜிட்டு 2ன்னு மட்டும் போட்டிங்கனால வராது ரிசல்ட். ஓகேவா? ஸோ எனிவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்த்துருவீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ 2023 என்ன நடந்திருக்குன்னு பார்த்துட்டு 2024 என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ். ஸோ இது உங்களுக்கு பாசிட்டிவாக தான் அமையும். அதுக்காக தான் இந்த வீடியோவை போட்டேன். நான் யோசிச்சேன் இந்த கண்டென்ட் போடலாமா அப்படின்னு. ரிசல்ட் வர்றதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி இந்த கண்டென்ட் போட்டோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் உண்டாக்கும். அண்ட் ஆல்சோ பேரண்ட்ஸ்க்கு ஒரு நிம்மதியாக இருக்கும். அப்படிங்கிறனால தான் பாஸ் பர்சன்டேஜ்னு எடுத்திங்கன்னா, எய்டட் ஸ்கூலில் எடுத்திங்கன்னா 95 அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க, 95.99 சொன்னதுக்கப்புறம் என்னன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தயவு செய்து ஒரு சேனல் வச்சுருக்கேன். தயவு செய்து அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம சேனல் தான் அது, விவேக் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் 2.0. ஸோ அந்த சேனலில் எல்லா விளாக்கும் அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஏதாவது ஸ்கேம் பற்றியோ இல்லை ஏதாவது விஷயங்கள் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் பற்றியும் நிறைய விஷயங்கள் டெக்னிக்கலாகவும் பேசப்படும். கண்டிப்பாக அந்த சேனல் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எல்லோரும் அந்த வீடியோக்கு லைக் போடுங்க. எனக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அது பாருங்கள். சரிங்களா? சரி, ரைட். எய்டட் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா 95.99 அப்படின்னா எய்டட் ஸ்கூலும் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் 95% பாஸ் பண்ணிட்டாங்க பாருங்க. 96%. கவர்மெண்ட் ஸ்கூலில் 89.80% பாஸ் பண்ணியிருக்காங்க போன வருஷம். ப்ரைவேட் ஸ்கூலில் 99.08% பாஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலி போன வருஷம் மட்டும் 94.03% மெம்பர்ஸ் பாஸ் ஆகிட்டாங்க. அப்போ இந்த வருஷம் எவ்வளோ சார் பாஸ் ஆவாங்கன்னா, கண்டிப்பாக நான் அடித்து சொல்லுவேன் 95க்கு மேலே பர்சன்டேஜ் இந்த தடவை பாஸ் பண்ண போகிறாங்க. ஏன்னா பாஸ் ஆகிற மாதிரியா கேட்கல சார், கஷ்டமாக தானே கேட்டாங்க அப்படின்னு கிடையாது. வருஷம் ஏறிக்கிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 89%, 86% தான் 5 வருஷத்துக்கு முன்னாடி பாஸ் ஆவாங்க. இப்போ 90, 91, 92, 93 மாறி இந்த கடந்த 5 வருஷத்தோட ரிப்போர்ட் எடுக்கும்போது 2023 தான் அதிக பாஸ் பர்சன்டேஜே வந்திருக்கு, 94.03%. அப்போ இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கறது என்னன்னா 95க்கு மேலேயே பாஸ் பண்ணுவாங்க. அப்போது ஃபெயிலியர்ஸ் கம்மியாக தான் இருப்பீங்க. அது யார்? அந்த ஆப்சன்டீஸ் தான் ஃபுல்லாக இருப்பீங்க. பெரும்பாலும் ரொம்ப எழுதாமல் போகிறவங்க தான் ஃபெயில் ஆகிருப்பாங்க. மித்தபடி எல்லாருமே பாஸ் தான். ஸ்ட்ரீம் வைஸ் பார்க்கும்போது சயின்ஸ் ஸ்ட்ரீமில் 96.32% பாஸு, காமர்ஸில் 91.63% மெம்பர்ஸ் பாஸ். கவனிச்சிங்களா? சயின்ஸ் குரூப்பில் 96.32% மெம்பர்ஸ் பாஸ் ஆகியிருக்காங்க. இவ்வளோ பேர் பாஸ். ஆர்ட்ஸ் குரூப்பில் 81.89%, இதில் தான் கம்மியாக இருக்குது போன வருஷம். வொகேஷனல் குரூப்பில் 82.1%, 11% மெம்பர்ஸ் பாஸ் ஆகியிருக்காங்க. டோட்டலாக கேர்ள்ஸ் மட்டும் 96.38% கேர்ள்ஸ் பாஸ் ஆகியிருக்காங்க வழக்கம் போல். பாய்ஸில் 91.45% பாஸ் ஆகியிருக்காங்க. மொத்தமாக 8 லட்சம் பேர் 8.3 lakhs மெம்பர்ஸ் அட்டன் பண்ணாங்க. அதில் 7,55,450 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஃபெயிலியர்ஸே பார்த்திங்கன்னா ஒரு 45,000 பேர். அதில் ஒரு 20,000 பேர் ஆப்சண்ட்டாக இருப்பான். ஒரு 25,000 பேர் தான் ஃபெயிலியர் ஆகியிருப்பாங்க. ஸோ இந்த தடவை அந்த நம்பர்ஸ் ரொம்ப கம்மியாகும். இந்த தடவை நம்ம எதிர்பார்க்குறது என்னென்னா, ஏன்னா இந்த தடவை அட்டன் பண்ணது எவ்வளோ பேர்? 7.8 lakhs மெம்பர்ஸ் தான், கம்மி மெம்பர்ஸ் தான் அட்டன் பண்ணியிருக்காங்க. நான் நினைக்கிறேன் இந்த தடவை கண்டிப்பாக நான் அடித்து சொல்லுவேன்,
7.5 lakhs மெம்பர்ஸ் வந்து பாஸ் பண்ண போகிறாங்க. அந்த ஆப்சன்டீஸ் தவிர, ஆப்சன்டீஸ் மட்டும் இல்லைனா கிட்டத்தட்ட 98%, 97% கூட பாஸ் ஆக வாய்ப்பு இருக்குங்க. சரி, எனிவே பாசிட்டிவாக பேசியாச்சு. எவ்வளோ சென்டம் எடுத்தாங்க போன வருஷம் பார்த்துட்டு இந்த வருஷம் எவ்வளோ சென்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். சார் இது எப்படி சார் உங்களுக்கு தெரியும் இந்த வருஷம் எப்படி எடுக்க போகிறாங்கன்னு? நான் முதல்ல இது வந்து கணிப்பு டிஎன்இஏ 2024 பற்றியெல்லாம் நான் பேசிகிட்டு இருக்கல, அதிலே வந்து கணிப்பை நான் சொல்லியிருந்தேன் எவ்வளோ பேர் சென்டம் எடுப்பாங்க. இப்போ எல்லா குரூப் வைஸும் எல்லா சப்ஜெக்ட்லேயும் நம்ம பேசிடுவோம். ஸோ இந்த டேட்டா வந்து பார்த்திங்கன்னா அனலைஸ் பண்ணி தான் எடுக்கப்பட்டது. பார்க்கலாம், இது வந்து 100க்கு 100 வருமானு தெரியல. பட் இது கடந்த ஒரு 5 வருஷம் டேட்டா வச்சு பார்க்கும்போது சொல்ல முடியுது. 2023 பார்த்தீங்கன்னா சென்டம்னு பார்த்தீங்கன்னா தமிழில் 2 பேர் சென்டம் எடுத்தாங்க, இங்கிலீஷில் 15 பேர், ஃபிசிக்ஸில் 812 பேர் தான் எடுத்தாங்க, கெமிஸ்ட்ரியில் 3909 பேர் எடுத்தாங்க, பயாலஜியில் 1494 பேர் எடுத்தாங்க, மேக்ஸில் 690 பேர் எடுத்தாங்க, பாட்னியில் 340 பேர் எடுத்தாங்க. மேக்ஸில் பார்த்தீங்களா கம்மியாக தான் இருக்குது. ஜுவாலஜியில் 154 பேர், கம்ப்யூட்டர் சயின்ஸில் 4618 பேர், அக்கௌண்டன்சியில் 6573 பேர், எக்கனாமிக்ஸில் 1760 பேர், காமர்ஸில் 5578 பேர் அதிகமாக பாஸ் ஆகியிருக்காங்க, சென்டம் எடுத்திருக்காங்க. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் 4051 பேர் சென்டம் எடுத்திருக்காங்க. பிஸ்னஸ் மேக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் 1334 பேர் சென்டம் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கறது என்னன்னா தமிழில் 2லேருந்து 5 வரைக்கும் சென்டம் எதிர்பார்க்குறோம். அந்த அளவுக்கு வந்து ஈஸியாக வந்துருச்சான்னு கேட்டால் போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது 12th வந்து ஈஸியாக தான் வந்துச்சு. இங்கிலீஷில் வந்து 20 சென்டமாவது எதிர்பார்க்குறோம் 15லேருந்து. ஏன்னா வருஷம் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்க காரணம் பசங்கள்லாம் விழிப்புணர்வோடு இருக்காங்க. நிறைய ஸ்கூல்ஸில் வந்து நிறைய ட்ரைனிங்லாம் மாற்றிட்டாங்க, ஸ்டடி ஸ்கில்ஸ் எல்லாம் மாற்றிட்டாங்க. ஸோ அதனால் எல்லாருமே போட்டி படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் எல்லாம் மாறுது. ஃபிசிக்ஸில் வந்து 400 சென்டம் எதிர்பார்க்குறேன். ஏன்னா இந்த தடவை கொஞ்சம் கஷ்டமாக வந்துச்சு. 812 சென்டம் வந்து போன வருஷம் வந்தது, இந்த தடவை கொஞ்சம் கம்மியாக தான் வரும். கெமிஸ்ட்ரியில் பாருங்கள், அதே 3999 பேரில் ஒரு 4000 பேர் அதே மாதிரி தான் வரும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பயாலஜியில் 1600 பேர் மேலேயே சென்டம் எடுப்பாங்க இந்த வருஷம். 1494 பேரில் 1600 பேர் இந்த வருஷம் அதுக்கு மேலேயே சென்டம் எடுப்பாங்க. மேக்ஸ் ரொம்ப முக்கியமாக கவனிங்க, 690 தான். ஏன்னா போன வருஷம் கொஸ்டின் பேப்பர் அந்த அளவுக்கு வந்தது, இந்த தடவை ரொம்ப ஈஸியாக வந்தது. 9000 10,000 பேர் வரைக்கும் இந்த வருஷம் சென்டம் எடுப்பாங்கன்னு கருத்து கணிப்பு சொல்லுது. ஸோ அடுத்தது பாட்னியில் 340 பேர், அதே 2024 500 பேர், ஜுவாலஜியில் 154 பேர், அதுவே 2024 250 பேர், கம்ப்யூட்டர் சயின்ஸில் இந்த தடவை கண்டிப்பாக 5000 பேராவது சென்டம் அடிக்க வாய்ப்பு இருக்குது, அக்கௌண்ட்ஸில் 7000 பேராவது சென்டம் அடிக்க வாய்ப்பு இருக்குது, எக்கனாமிக்ஸில் 2000 பேராவது சென்டம் அடிக்க வாய்ப்பு இருக்குது, காமர்ஸில் 6000 பேராவது சென்டம் அடிக்க வாய்ப்பு இருக்குது, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக 4300 பேராவது சென்டம் அடிக்க வாய்ப்பு இருக்குது, பிஸ்னஸ் மேக்ஸ்லாம் 1500க்கு மேலே சென்டம் அடிக்க வாய்ப்பு இருக்குது. எல்லாமே இன்க்ரீஸ் தான் ஆக வாய்ப்பு இருக்குது. ஃபிசிக்ஸ் மட்டும் ரொம்ப கம்மியாக வாய்ப்பு இருக்குது. இதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜி, இதுதான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். சரிங்களா, ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லக்கூடாது, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இதுதான் 2024 நடக்க போகுது. பார்ப்போம், 2 நாள் வெயிட் பண்ணுங்கள். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது ஒரு பாசிட்டிவிட்டிக்காக தான் இந்த வீடியோவே நான் போகணும்னு நினச்சேன். இதனால் என்ன யூஸ்ன்னு நினச்சிடாதீங்க. 2023 டேட்டா வச்சு பேசிக்கிட்டு இருக்கான். என்ன யூஸ்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இதெல்லாம் வந்து ஹிஸ்ட்ரி. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு விஷயங்கள். ஸோ கண்டிப்பாக 2024 நமக்கு பாசிட்டிவாக நடக்கும். இதை விட பாசிட்டிவாக இருக்கும். 94.3% பேர் பாஸ் ஆகியிருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் 95 அல்லது 96% பேர் வந்து பாஸ் ஆக போகிறாங்க. அதுதான் உண்மை. ஸோ ரிசல்ட்டை பற்றி எந்த கவலையும் படாதீங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டுன்னு சொல்லி பேனிக் ஆகாதீங்க. மார்க் கம்மியானா என்ன பண்ணலாம், மார்க் அதிகமான என்ன பண்ணலாங்கிறது 2 விதமாகவும் யோசிச்சு வைங்க. ஏன்னா வந்து மார்க் கம்மியானாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணுமோ அது பண்ணிக்கலாம். மார்க் அதிகமாச்சுன்னா சரி கட் ஆஃப் இருக்கா, அதுக்கு தகுந்த மாதிரி இன்ஜினியரிங் போகணுமோ போய்க்கலாம், வேறு ஏதாவது படிப்புக்கு போகிறீங்களா போய்க்கலாம். எதுனாலும் பாசிட்டிவாக திங்க் பண்ணி பேரண்ட்ஸும் நீங்களாலும் உட்காந்து பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. சும்மா ஃபெயில் ஆகிட்டான் இல்லை வந்து மார்க் கம்மி ஆகிட்டான்னு சொல்லி திட்டுறதுல எந்த பிரயோஜனம் இல்லை. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் சொல்கிறேன், டிப்ரெஸ் ஆகிறதுல எந்த பிரயோஜனம். அடுத்தது மூவ் ஆன் பண்ணுங்கள். இது மட்டுமே வாழ்க்கை இல்லை, எல்லாமே இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதனால் நெகட்டிவாக நினைக்காதீங்க. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.